Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma tawfiqi illa billah, la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவை கிருஷ்ணாம்பேட்டை கிளை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தின் தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் KS ஷாகுல் ஹமீது ஃபைலி ஃபையாசி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மௌலவி அல் ஹாஃபில் KK ஜாஃபர் சாதிக் ஜமாலி பிலாலி அவர்களே, துவக்கவுரை ஆற்றிய சமுதாயத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய SM கணேஷ் ஜிஸ்டி நூரி சாஹிப் அவர்களே, எனக்கு முன்பு எழுச்சி மிக்க உரை ஆற்றிய சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவனுடைய போற்றுதலுக்குரிய கொள்கை பரப்பு செயலாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் யு முகமது சலீம் சராஜி ஹலரத் அவர்களே, எனக்கு பின்பு நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற மௌலவி VB முகமது இசாக் ஃபைலி பிலாலி அவர்களே, சிறப்புமிக்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவை கிருஷ்ணாம்பேட் கிளையை சார்ந்த துடிப்பு மிக்க அன்பர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். பித்அத் வழியில் வஹாபிச சட்டங்கள், இப்படி ஒரு தலைப்பு கொடுக்க காரணம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் வழியில மதுஹப் சட்டங்கள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு மதுஹப் வேண்டாம் என்று சொல்லுகின்ற உருவ வழிபாட்டுக்காரர்களான வஹாபிகள் பித்அத் வழியில் புது புது சட்டங்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு கூட்டம் தான் வந்துச்சு, அந்த 1 2 அனுச்சு, 2 3 அனுச்சு, 3 4 அனுச்சு, இன்னைக்கு என்னவே முடியல, அப்படி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலே இப்படி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் எனக்கு மதஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் போதும், இந்த தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு இயக்கங்கள் வந்து போச்சு, ஆளுக்கு நான் சொல்ற சட்டங்கிறாங்க. அப்ப கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்படியே இந்தியாவை எடுத்துக்கிறோங்க. அப்ப எவ்வளவு மதஹப் உருவாயிரும், உலகம் ஃபுல்லா எத்தனை மதஹப் உருவாயிரும். இப்ப மதஹப்னு ஒண்ணு இருக்க போய் உலகத்தில் இருக்கிற கோடானு கோடி மக்களை 4 மதஹப்புக்குள்ளாக வைத்துக் கொள்கிற ஒரு கட்டமைப்பு இந்த மதஹப்ங்கிற இமாம்களா தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புக்கு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு இவங்க தௌஹீத் ஜமாத் வந்தாங்க. உண்மையிலே தௌஹீது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அது ஒரு விஷயம். ஏன்னா நம்ம முஸ்லிம்கள்ல கதிரியான்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க யார் தெரியுமில்ல, கதிரை மறுக்கக்கூடியவர்கள். கல்லா கதிர்னு சொல்றோம்ல, இறைவனுடைய ஏற்பாடுங்கிறோம்ல, இதை மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கு பேர் தான் கதிரியா. அந்த மாதிரி தௌஹீதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு தான் தௌஹீதுன்னு பேர் வச்சிருக்கு. உண்மையிலே இவங்க ஷிர்க்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தௌஹீத கூட கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் தௌஹீத் ஜமாத் தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, கேரளா தௌஹீத் ஜமாத்து, கர்நாடகா தௌஹீத் ஜமாத்து, சிலோனுக்கு போனா சிலோன் தௌஹீத் ஜமாத்து, இப்படி நாட்டுக்கு மாநிலத்துக்கு ஊருக்கு வந்து போச்சு. இவங்கல இருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சிச்சு புளியங்குடியில, அங்க அவங்க எல்லாம் புளியங்குடி தௌஹீத் ஜமாத் பேர் வச்சுட்டாங்க. நாகப்பட்டினம் பக்கத்துல மஞ்சக்கொல்ல ஒரு ஊர் இருக்கு, அவங்களும் இவங்கள இருந்து பிரிஞ்சு போனாங்க, அவங்க மஞ்சக்கொல்ல தௌஹீத் ஜமாத் பேர் வச்சுட்டாங்க. இப்ப பாக்கி இந்த ரோடுகள் மட்டும்தான் பாக்கி இருக்கு, தெருக்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா டாக்டர் நடேசன் ரோடு தௌஹீத் ஜமாத் அப்படி பேர் வைப்பாங்க, பூந்தமல்லி ஹை ரோடு தௌஹீத் ஜமாத், அப்புறம் ஜின்னா தெரு தௌஹீத் ஜமாத், மூர் தெரு தௌஹீத் ஜமாத், இப்படியே பேர் வச்சுட்டு போன வச்சுக்கிறோங்க. இப்படி கூறு போட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே சமுதாயத்துக்கு கூறு போட நினைச்சாங்க, சில பேருக்கு பலியானாங்க. அந்த சில பேர்ல பல்வேறு கூறுகளாக இன்னைக்கு சிதைந்து போய் நிக்கிறாங்க என்பதுதான் உண்மை.
அடுத்து இவங்க மாநிலத்துக்கு தௌஹீத் ஜமாத் ஒரு பேர் வச்சாங்க, ஒரு ஊருக்கு தௌஹீத் ஜமாத் பேர் வச்சாங்க. ஆனா உலகத்தை விட்டு விட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாக்கா, ஏற்கனவே உலகத்துக்கு இவங்களுடைய தௌஹீதுக்கும் ஜமாத்துக்கும் தலைவர் இருக்கிறாரு. அது அவன் தான் இப்லீஸ். ஏன்னா அவன் சொல்லாத தௌஹீது வேற என்னங்க இருக்குது? அவன்கிட்ட இல்ல தௌஹீதா என்ன சொன்னான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செய்யணும்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், இறைவனை சஜிதாவா உனக்கு மட்டும் தான் செய்வேன், உன்னை தவிர வேற யாருக்கு செய்ய மாட்டான் அப்படின்ட்டான். எவ்வளவு பெரிய தௌஹீதுல இருந்தான் அவன். ஆஹா, இப்படிப்பட்ட தௌஹீது வாழ்த்தான் எனக்கு வேணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பக்கத்துல வச்சா பாராட்டனா தூக்கி எரிஞ்சான். ஏன் இந்த தௌஹீது இறைவனுக்கு தேவையில்லை. மலக்குமார்களுடைய தௌஹீது அதான் கரெக்ட். இறைவனை வணங்கணும், இறை நேசர்களை மதிக்கணும். மலக்குமார்கள் செஞ்சாங்க, அதனால இவரோட அருளுக்கு உள்ளானாங்க. இன்னைக்கு சுன்ன ஜமாத்தினர்கள் அந்த மலக்குமார்களுடைய பார்வையில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தின் பேர் வச்சிருக்கக்கூடிய உரு வழிபாட்டுக்காரர்களான வஹாபிகள் இப்லீஸ் பாதையில போயிட்டு இருக்காங்க, இறை நேசர் மதிக்கிறது இல்லை. இப்படிதான் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு சட்டம் பார்த்தாக்கா எல்லாம் பிதாஅத் வழியில தான் இருக்குது. இவங்க 1980 தான் இவங்க புறப்பட்டாங்க. அப்பொழுது அவருடைய நிலை வேறு, இன்னைக்கு ஒவ்வொருடைய நிலைமை வேறு. பரிணாம வளர்ச்சிங்கிறோம்ல, அது உங்ககிட்ட தான் பார்க்கலாம். ஏன்னா 1980 இவங்க வந்த போது மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மதுஹப் வேணாம், நம்ம குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபா பெருமக்கள் பின்பற்றுவோம், இப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்தில். அப்புறம் பரிணாம வளர்ச்சியில ஒரு பகுதியாக சஹாபா பெருமக்களை எங்க பின்பற்றணும், அவங்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் அப்படின்ட்டாங்க. ஒண்ணு போச்சா, ஒரு கல்ல பேத்து விட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? குர்ஆன் ஹதீஸ் இதுலயும் தரம் பிரிச்சுட்டாங்க. இந்த ஹதீஸ்ல வஹி உள்ளதுதான், வஹி இல்லாத பின்பற்ற தேவையில்லை, வஹி இருந்தாதான் இப்படின்னு சொன்னாங்க. இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்கள ஒரு பிரிவினர் என்ன செஞ்சாங்க? ஹதீஸ் எங்களுக்கு வேணாம், ஐயா சைங்கிறீங்க லைஃப்ங்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, குர்ஆனை பின்பற்றி போயிட்டோம் சொல்லி அஹ்லுல் குர்ஆன் இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. அவர்களை உருவாக்கிய பெருமை இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு தான். போலி தௌஹீத்வாதிகள், தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. போலி தௌஹீத்வாதிகள், உரு வழிபாட்டுக்காரர்கள், வஹாபிகள், இவங்க தான் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு அஹ்லுல் குர்ஆன் அப்படின்னு உண்டானாங்கல்ல, அவங்கள ஒரு பிரிவுகள் இன்னைக்கு கம்யூனிசவாதிகளா மாறிட்டாங்க. இறைவனே இல்லை, இறைவன்கிட்ட தான் இந்த வேதம் வந்ததுங்கிறது என்ன அடையாளம் அப்படிங்கிற அளவு போயிட்டாங்க. பாத்தீங்களா, ஈமான் பறிக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? இமாம்கள் வேண்டாம்னு சொன்னதுனால. ஆரம்பத்துல இமாம்கள் வேணாம், மதுஹப் வேணாம்னா போனாங்க. அல்லாஹ் அப்படித்தான் தண்டனை கொடுப்பான் இந்த உலகத்துல. இமாம்களை அவமதிக்கிற உன்னுடைய ஈமானையை பிடுங்கிறான் பாரு. பிடுங்கிட்டானே நீ கம்யூனிசவாதிகள். யாரு அவர்? பேர் அப்துல் காரு, அவர் கமால் பாட்சா, ஆனா கம்யூனிசவாதி ஆயிட்டாரு. இப்படி எல்லாம் உங்க ஆக்கினது யாருங்கிறீங்க? இந்த போலி தௌஹீத்வாதிகள் தான், இந்த வஹாபிகள் தான், இந்த உருவ வழிபாட்டுக்காரர்கள் தான். ஏன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. மாற்று மத சோதரர்கள் கூட நீங்க நம்மகிட்ட பார்த்து கேட்கிறாங்க, ஏங்க முஸ்லிம்கள்லாம் உருவமற்ற இறைவனை வணங்குறாங்க, நாங்க தான் உருவ வழிபாட்டுக்காரர்கள், ஆனா உங்களே சில பேர் இன்னைக்கு உருவம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே என்று மாற்று மத சகோதர அன்பர்கள்லாம் நம்மகிட்ட சொல்லும் பொழுது இந்த வஹாபிகளால் நாம் வெட்கி தலை குனிகிறோம். அந்த அளவுக்கு சூழ்நிலை உண்டாக்கிட்டாங்க. இந்த வஹாபில ஒவ்வொரு சட்டமும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருந்து கொண்டிருக்குது. ஆனா புரியணும்னு ஒரு எண்ணம் இருந்தா புரிஞ்சிருக்கலாம். எவ்வளவு விளக்குறோம்